பேக். மாஸ்டர், இந்த பேக்கை கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? மாஸ்டரா? என்ன கனல் கண்ண நினைச்சியா? அதுக்கே சார் அவ்வளவு ஃபீல் பண்றீங்க? மாஸ்டர்ன்றது ஒண்ணு கெட்ட வார்த்தை இல்லையே. என்ன நக்கலா? உன்னை விட்டு வச்சுக்க, மேல மாசி வீதியில போய் விழுவ. நானே ஆளை காணம் தேடிட்டு இருக்கேன். என்னைய முறைச்சு பாக்குற? என் கண்ணு நான் பாக்குறேன். நானே ஒரு பெரிய பிக்கல், என்னையோட பிக்காலியா இருக்க. அங்க யார் கூட பேசிட்டு இருக்கீங்க? இங்க வா. இதோ வரமா. இங்க பாருங்க சார். ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க, மச்சான்னு சொல்லுங்க. அது ஒண்ணு கெட்ட வார்த்தை இல்ல. நீ கொஞ்சம் ஓவரா தான் பேசுற. அப்படி பையன் அப்படிதான் சொல்றீங்க. காலையிலே தண்ணி அடிச்சிருப்பானோ? மாமாய், எது உங்க பேக பாத்துக்கணும்னு சொன்னீங்க? நீ என்ன மாமா நான் கூப்பிட்டேன்? ஆமா. அந்த பொண்ணு எங்க சின்னம்மா பொண்ணுப்பா. அப்ப நீங்க? அவங்க பெரியம்மா பையன். ஐயோ பேக கொடுங்க மாமா. அவ்வளவு சீன் போடாத. என் கூட ஃபிகர் இருக்குன்னு அங்க வந்துடாது. அப்படிலாம் விட்டுற முடியாது, கண்டிப்பா வருவேன். என்னங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? நீ குளிச்சுட்டு வரதுக்குள்ள திருச்செந்தூரா போயிட்டு வந்துட்டேன். திருச்செந்தூரா? எதுக்கு? வாயமோட. எவ்வளவு நேரம் நீ குளிப்ப? நீ குளிச்சதுல நதியை நாரி போச்சு. முங்கரே எந்திரிக்கிற. இந்தா போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா போ. என்னங்க இங்க நின்னுட்டீங்க? என் கூட வாங்க, சாமி கும்பிட நான் கூட்டு போறேன். ஒண்ணு தேவையில்ல, என் அண்ணன் வந்து கூட்டிட்டு போவார். அட அம்மனை கும்பிடுறதுக்கு அண்ணன் எதுக்குங்க? அதான் கூட வாங்க. என்னங்க செருப்பையே பாத்துட்டு இருக்கீங்க? செருப்பு பிஞ்சுக்கிற மாதிரி. ஆமாமா, வயசுன்னா பத்திக்கும் செருப்புன்னா பிஞ்சிக்கும். எப்படி நம்ம பஞ்சு பிஞ்சு போனதை தச்சிட்டு வந்து அடிப்பாங்க. பிச்சு போடுது. ஐயோ என்னாச்சுங்க இந்த கோலத்துல வரீங்க? ஜனம் ரொம்ப அதிகமா இருக்குல்ல, உள்ள போன உடனே ஸ்லிப் ஆயிட்டேன், கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ணனுக்கு எப்படின்னா அம்மனுக்கு என்ன ஆகும்? நீங்க வேற அழகா இருக்கீங்க. இவ்வளவு கூட்டம் இருக்கு, இவங்க எல்லாம் தாண்டி எப்படி போறது? எப்படின்னா டேய் சுனில். அண்ணே கதிர் எங்கடா? அவன் உங்க பேரை சொல்லிட்டு உள்ள யாரையா கூட்டிட்டு போயிட்டா, நீங்க என்ன எங்க இருக்கிறீங்க? ஐயரே, அர்ச்சனை தூள் கலப்பணும். தூள் கலப்புங்க, பட்டை கலப்புங்கன்னு சொல்லப்படாது. நல்லபடியா அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லுங்க. இதான் ஐயர் கடன் கொடுத்தா ஆண்டியை காப்பாருங்கிறது. நீங்க பாருங்க. பேரு கோத்திரம் சொல்லுங்க. பாவி. உங்க காதுல சரியா தான் விழுந்துச்சு. என் பேரு பாவிதான். என்னவோ. உன் பேரை சொல்லுமா? சந்தியா. சந்தியா பேரு பழசா இருந்தாலும் நமக்கு பிடிச்சிருக்கிறதுனால கவிதை மாதிரியே இருக்கு. அம்மா, அடுத்த திருவிழாவுக்குள்ள அந்த கவிதையை இந்த காகிதத்துல எழுதிருமா? காலேஜை கட்டடிச்சிட்டு பசங்களோட இந்த கோவிலையே சுத்திக்கிட்டு இருப்பேன், பாத்துக்கங்களேன். என்னது அவ்வளவு பக்தியா உங்களுக்கு? இல்ல, பொண்ணுங்களுக்காக. ஏ பாவி, ஏற்கனவே கசிங்க போயிருக்கீங்க, காமெடி தேவையா? தம்பி, இந்த கோயில இந்திரகடி இருக்கிறீன்னு ஏன் சொல்றாங்க? அது இந்திரகாந்தி மதுரைக்கு வரும்போதெல்லாம் அடிக்கடி வந்துட்டு போவாங்களாம். அப்பத்துல இருந்து அந்த பேரை வச்சுதான் எல்லாம் சொல்றாங்க. தெரிஞ்சா சொல்லு, தெரியலனா வளராத. உண்மையை சொல்லணும்னா எனக்கு தெரியாதுங்க, நீங்க சொல்லுங்க. இந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு என்னடா செய்யறது? மாடி போர்ஷன்ல ஒருத்தர் இருக்கிறான், அவனை காலி பண்ணணும். எவன்டா அந்த வாத்து? மேடம் பாத்து போறாங்கயா. மேடம் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஐ லவ் யூ. அப்பா, கார்ப்பரேஷன் பைப்ல தண்ணி வரும்போது காலிங் பெல் அடிக்கிறான் மூதேவி. போகாதீங்க. வந்துடுறேன்டா செல்லம். என்னடா, என்ன வேணும்? ஆபீஸ் போகிறதுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக சொன்னீங்களே சார். டெய்லி வாங்கணும்னு அவசியம் இல்லடா. சரிதா, காலங்கத்தால இந்த பாவி காலில் கிளம்பு. என்னடா அந்த வாத்து இவன் காலில் விழுந்து கும்பிடுறான்? ஆண்டவன் காலில் விழுந்தா அது பக்தி, கண்டவன் காலில் விழுந்தா அது பயம். அந்த பயத்தை போக்குனா வீட்டை காலி பண்ணிடுவான். போக்கிடு. இவங்க தான்டா நம்ம சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ. எனக்கு ஏதோ கன்ஃபியூஷனாவே இருக்குடா. இதுல கன்ஃபியூஷனாக என்ன இருக்கு? நீ 5 பேர் சொன்ன, 5 பேரும் இங்க இருக்கோம்ல. அந்த 5 சரியா போச்சு, ஆனா முகம் தான் ஒரு மாதிரி. ஆனா உன் முகஜாட மட்டும் அப்படியே இருக்குடா. அதே திருட்டு முடி, அதே கேன மூஞ்சி, ஊழமுக்கு மட்டும் இல்ல, அன்னைக்கு பார்த்த மாதிரி அசிங்கமாவே வாய்ப்படுறேன். இவன் சின்ன வயசுல நல்லா தான் இருக்கு. அப்படின்னா இப்ப கேவலமா இருக்குனா? நட்புக்கு கண்ணிலடா. நீ எப்படி இருந்தா எங்களுக்கு என்ன? ஜெனரலா காதலுக்கு தானடா கண்ணிலன்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குல்ல. என்னவோ கொஞ்சம் புரியுற மாதிரி பேசண்டா ப்ளீஸ். நீ புரிஞ்சுக்க முயற்சி பண்றா. ஒரு பெக்கடி எல்லாம் சரியா போய்டும். ஓவரா குடிச்சிடாத, நீ தான் பில்ல கட்டணும். ஹாய் गाइस. ஹாய். இது யாரு? எங்க சின்ன வயசு ஆமா, நீங்க யாரு? நான் இவங்களோட சின்ன வயசு ஃப்ரெண்ட். ஆஹா, சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்திருக்கீங்க போல இருக்கு. எனக்கு அப்படிதாங்க தோணுது. உங்களை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நீங்க இந்த பாவி வீட்டு மாடியில தானே ஆமாங்க. இருக்கீங்க? வெளியில கிளம்பும்போது பாவி கால்ல விழுந்துட்டே. என்னடா? ஆமாண்டா. சீ 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 சீ, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லடா. வெக்கம் இல்லாம இல்லடா, வீடு இல்லாம. இந்த ஊர்ல ஏகப்பட்ட வீடுங்க இருக்கு. நீ வீட்டை உடனே காலி பண்ணு. அவன் காலி பண்ண விட மாட்டான்டா. அவனா எனக்கு கொஞ்சம் பயம். அவனுக்கு ரவுடிய பேக்ரவுண்ட் இருக்கு. எனக்கு நான் அவன் காலை பிடிச்சத பாத்தீங்க, ஆனா அவன் என் காலை பிடிச்சது நீங்க பார்த்தது இல்லையே. அவன் எதுக்கு உன் காலை பிடிக்கணும்? அந்த ஆளுக்கு அவன் வீட்டு வேலைக்காரையோட கனெக்ஷன் இருக்கே. தினமும் ராத்திரி 11 மணிக்கு வந்து என் வீட்டு கதவை தட்டுவான். என்னடா படுத்துட்டியா? தூங்கியே போயிட்டேன் சார். ஆனா தம்பி தூங்கல பானா. மாயா கம்மியா சார் நான் தூங்கணும் சார். பெட்ரூம்ல தான் தூங்குவியோ?
அப்படி சோபால படு. இங்க படுத்தா தூக்கம் வராது சார். காலையில சீக்கிரம் ஆபீஸ்க்கு போகணும். நீ தினமும் தாண்டா ஆபீஸ்க்கு போற. ஆனா இவ புருஷன் தினமுமா ஊருக்கு போறான். டேய் என்ன லுக்லயே செக் பண்ற? நான் இங்க தான்டா இருக்கேன். நீ உள்ள போ. கல்யாணம் பண்ணிக்காத எனக்கு உள்ள போனவங்க என்ன பண்றாங்களோ ஏது பண்றாங்களோன்னு ஒரே ஏக்கம். கண்டிப்பா என்ன எவ்வளவு தூரம் கண்ட்ரோல் பண்ண முடியும்? கடைசியில உள்ள என்ன ஷக்கீலா படமா காட்டுறாங்க? ஒட்ட வழியா பாக்குறேன். எதுவுமே தெரியல சார். எதுவுமே தெரியல. அப்படி எதிரில சேர் போட்டு உட்கார்ந்து பாரு, நல்லா தெளிவா தெரியும். உள்ள தானே போய் ஒரு ஆஃப் பிராண்டி வாங்கிட்டு வா. காந்தி ஜெயந்தி எனக்கு எப்படி சார் பிராண்டி கிடைக்கும்? சரி அப்ப விஸ்கி வாங்கிட்டு வா. ஒயின் ஷாப் லீவ் சார். என் பவர் என்னன்னு தெரியும்ல உனக்கு. ஒயின் ஷாப் காரனுக்கு தெரியாது இல்ல சார். எனக்கே கவுண்டர் டயலாக். செல்ல அந்த பெல்ட் ஆடுறா. பெல்ட் எதுக்கு சார்? நானே பிராண்டி வாங்கிட்டு வந்தேன். இப்போ ஃபுல் வேணும். பொத்தல்ல பார்க்காம இருந்திருக்கலாம். என்னடா முடங்கிட்டு போற சார்? போதும் நிறுத்து. இந்த கேவலமான அட்ஜஸ்ட்மென்ட்க்கு நீ வேணா ஒத்து போலாம். ஆனா நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். உடனே அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வந்துரு. காலி பண்ணவன் ஒத்துக்க மாட்டான்டா. அவனே ஒத்துக்கிட்டாலும் இதுக்கு மேலே நீ அங்க இருக்கிறத என்னால பொறுத்துக்க முடியாது. என்னதுங்க? இத்தனை நாளா அவன் ஒருத்தன் தான் ஒண்ணு அடிச்சான். இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து அவன் ஒருத்தன் அடிப்போம். இந்த ராத்திரி வேலையிலயா? அடிக்கிறதுக்கு ஆள் கிடைச்சதுக்கு அப்புறம் ராத்திரி என்ன பகல் என்ன? டேய் நம்ம சாமான எடுத்து வைக்கடா. சீக்கிரம் அடிச்சுட்டு வாடா. ஏடா நாத்தம் புடிச்ச ஊத்தவாயா நடுராத்திரில வந்து பெல் அடிக்கிற? கதவை உடைச்சிட்டு வந்தா தானே சார் தப்பு. பெல் அடிச்சா தப்பு இல்லையே சார். சரி சரி எப்படியோ தொலை. இந்தா தொட்டு கீழே இறக்கி விடு. மேல தூக்குனா நீ இருப்ப. ஆனா அடிக்க கோயில் மணி இருக்காது. என்னடா வாய்க்கு வந்தபடிலாம் பேசுற? தண்ணிக்கு நீ அடிச்சிருக்கியா? வணக்கம் ஆண்டி. நீங்க டெய்லி கோயிலுக்கு போய் பூஜையா பண்றீங்க. ஆனா அந்த பிளட்டி பேக்கர் தாத்தி மம்மி வீட்டுல தரவோட யாரும் இல்ல பழையாட்டு போமா புள்ள தில்லா. நானே டெய்லி வேலைக்காரியோட பச்சனை பாட்டு பண்ணுகிறேன். என்னங்க இது? அவ உங்களை பத்தி என்னென்னமோ பாடல ஊருது பாரு. பா 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 வா. என்னடி நடந்துச்சுப்பா? உள்ள போ. போ உள்ள போ. உள்ள போ. ஏய் போடா. போ. நீ போமா. உள்ள போ. போ. இங்க பாருமா சந்தியா, உங்க அண்ணி என்ன போய் சந்தேகப்படுறா? இந்த ராமனை போய் சந்தேகப்படலாமா? அவ எதுவும் பேசாத. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தி பிரசன்ட் சிச்சுவேஷன் லக்ஷ்மி. அவன் நம்ம மாயாவை லவ் பண்றான் தெரியுமா? அவளை கல்யாணம் அடிச்சீங்க. அந்த விஷயம் உனக்கு தெரியுமா? ஆனா அந்த மம்முட்டி மோக்கனுக்கு தெரியாது. அந்த விஷயத்தை எடுத்து சொல்லி அவனை அனுப்பிட்டு வரேன். சந்தியா நீ ஒண்ணு பண்ணுமா, இவளை உள்ள கூட்டிட்டு போய் மணாலனே மங்கையின் பாக்கியம் படம் போட்டு காட்டு. வெளியே இருந்து வர சவுண்ட் உள்ள கேட்கவே கூடாது. வால்யூமும் அதிகமா வை. சிறுத்தை சிலம்பாட போகுது. கதவு திறந்து பார்த்து பயந்துராதீங்க. நீ உள்ள போ. பக்தி படத்தை கண் சிமிட்டாம பார்க்கணும். பகவானே பகவானே. என்னடா பொம்பளை கிட்ட புளினுக்குற? என்னடா என்னடா திடீர்னு இப்படி மாறிட்ட? டேய் மாயா மேட்டர் இந்த ஆயா கிட்ட ஏன்டா சொன்ன? பிரச்சனை ஆயிடுடா. போடா போய் படுறா. மறக்க மாட்டான். இவங்கெல்லாம் யாரா? சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ். உன்னை சில்லற பொறுக்க வைக்க வந்திருக்காங்க. இது டெண்டுல்கர், மத்த பிளேயர்ஸ் எல்லாம் நாங்க. உன்னை வச்சு 2020 மேட்ச் விளையாட போறோம். கமான் பேட்ஸ். சந்தான புஷ்ப பரிமள கிண்கிணி முகச்சரண. லக்ஷ்மி லக்ஷ்மி கதவை திறடி. ஐயோ இவளுக்கு பக்தி வந்துட்டா புருஷனை கூட மறந்துடுவா. கதவை திறமா. சந்திரசேகர. லக்ஷ்மி கதவை திற. எவன்டா என் கிரவுண்ட்ல பால் போட்டது? நான் தான். ஏன்? அது ஒண்ணு இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இன்னொன்னு இருக்கு. என்ன சார் அது? எங்க ஆள் இன்னும் 10 நிமிஷத்துல வீட்டை காலி பண்ண போறோம். இவ்வளவு சீக்கிரமா இதுக்கு கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுப்போமே. இது யோசிக்க வேண்டிய நேரம் இல்ல, ஆவேசமா போக வேண்டிய நேரம். இந்த அத்தராத்திரியில ஷிஃப்ட் பண்றதுக்கு வேனெல்லாம் வேணுமே. அதை புக் பண்ண அப்புறம் தான் உன்னை பிக்கப் பண்ணணும். என்னென்ன பிக்கப் பண்றது? நீ ஓவரா பேசுற, தயவு செஞ்சு வேணுக்கு வா. ஒரு பஞ்ச் டைலாக் சொல்லவா? தாராளமா சொல்லு. சிங்கத்தோட மோது சிறுநரியோட மோது, ஆனா சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவனோட மோது. அது பயங்கர பஞ்சிங்கா இருக்குதுங்க. ஃபாலோ மீ. ஒன்ன சொல்லல, இவனை சொன்ன. வா. சரக்கு அடிச்சா இவ்வளவு வீரம் வருமா? பய ஆடி போயிட்டால. இனி நீ போயிட்டு வரலாம் மை டியர் ஃப்ரெண்ட். எங்கடா போகிறது? என்ன கேள்வி? நீங்க ரெடி பண்ணிக்கலையா? எதை ரெடி பண்ணிக்க சொல்றான்? டேய் நீ வாய் மூடு. இங்க பாரு. நீ இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்த? நீ சொன்னதை ஃபாலோ பண்ண. இனிமே எங்க வண்டியை ஃபாலோ பண்ணு. பின்னாடியே பின்னாடியே வா. சார் எங்க சார் போனோம்? அவங்களையே ஃபாலோ பண்ணு. அவனுங்க தான் எனக்கு வழிகாட்டி என் வாழ்க்கைக்கு ஏறி போ ராஜா. நண்பன் என்பவன் லூசு பையன். டேய் நீங்க லெஃப்ட்ல போங்க, நாங்க ரைட்ல போறோம். ஓகே. பிரிஞ்சிட்டானுங்க. யாரை ஃபாலோ பண்ணணும்? அதான் எனக்கும் கொஞ்சம் கூட புரியல. அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. அவனுக்கு ஃபோன் நம்பர் என்கிட்ட இல்லையே. அவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னீங்க. அத முதல்ல அவனுக்கு தான் சொன்னானுங்க. எலக்கண்ணையா நீ இப்போ எங்க போணும் சொல்லு. கன்ஃபியூஷன்ல இருக்கேயா. அவனுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ப்ளீஸ். அவனு வர மாட்டானே. லோட் எங்க இருக்கணும், நீ எங்க இறங்க போற? டென்ஷன் பண்ணாதீங்க. சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ்ங்கன்னு சொல்லி சின்ன பையனாக்கி திருடி வச்சுட்டானுங்க. இப்போ எங்க தான் போணும் சொல்லு. முதல்ல வைகையாத்து கொண்டு போ. அங்க எதுக்கு? குளிச்சிட்டு அவனுங்களை தலை முழுகிட்டு அப்படியே ஆபீஸ் கிளம்பி போறா.
என்னடி திடீர்னு வீட்டை மாத்திட்ட? அந்த வீட்ல வாஸ்து சரியில்லைங்க. அதான் நம்ம கதிருக்கு எல்லாமே பிரச்சனை அமைஞ்சது. இந்த வீட்ல வாஸ்து கரெக்டா இருக்கு. அவன் லைஃப்ல நல்லா செட்டில் ஆயிடுவான். யோ, புது வீட்டுக்கு பால் காய்ச்சலான்னு போகும்போது திருஷ்டி பூசணிக்கா மாதிரி எதிர்க்க வந்து நிக்கிறியா? அறிவியல் உனக்கு? சும்மா இருங்க. அவர்தான் ஹவுஸ் வாங்க. சாரி சார், ஏதோ உண்மையை சொல்லிட்டேன், தப்பா நினைக்காதீங்க. உண்மையை சொல்லிட்டியா? சாரி. அதான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே. பாலை காய்ச்சி பாயசத்தை கொடுத்து அனுப்புங்க. சரிங்க கொஞ்சம் தள்ளுங்க. எப்படி சார்? ஓகே. Thank you, எப்ப sir. பார்த்தாலும் சாரி சொல்லிட்டே இருக்கானே. நான் பார்த்ததிலே மாயா ஒருத்தியை தான் லலி லாலி லலி. ஐயோ இவனா வீட்டை எப்படி கண்டுபிடிச்சா? லக்ஷ்மி இங்க வா. உனக்கு கோயில்ல மோதிரம் கொடுத்தான்ல, அவன் வந்திருக்கான். மோதிரத்தை திருப்பி கொடுக்கணும். அவன் அதுக்கு வந்திருக்க மாட்டான். என்ன கேட்டானா இல்லன்னு சொல்லு. சந்தியாவை கேட்டானா இந்த வீடே இல்லன்னு சொல்லு. ஏன்டி பேய் மாதிரி முழிக்கிற? நான் பேசுனது புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுதுங்க. அப்ப போ. என்னங்க வீட்ல யாரும் இல்லீங்களா? வாப்பா. நல்லா இருக்கே தம்பி. ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு கிண்ணம் இருந்தா தரீங்களா? பாவி ஹாய். ஹாய். அவரு உங்களையும் கேட்கல, சந்தியாவையும் கேட்கல, கிண்ணத்தை தான் கேட்டாரு. அதான் கூட்டிட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். உனக்கு பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு, உள்ள போ. போ. என்னையா என்ன டைரக்டா வீட்டுக்கே வந்துட்ட? ஹலோ, நான் இங்க இருக்கேன். வீரா படம் மாதிரி பெட்ரூம்ல பொண்டாட்டி கிச்சன்ல சமைக்காரியா? சூப்பர் சினிமாங்க. அலங்காரத்துல 100 நாள் ஓடிச்சு. நானே இவரும் தினமும் செகண்ட் ஷோ போவோம். மாயா மாயா பாராம இல்லாம சரி, இங்க எதுக்கு வந்த? ஒரு கிண்ணம் வேணும். எதுக்கு? நான் பால் காய்ச்ச போறேன். நீ பால் காய்ச்ச வந்திருக்கியா? நீ வாடகைக்கு விட்டுருக்க. உனக்கு வீட்டை வாடகைக்கு விடலையே. எங்க அன்னைக்கு விட்டுருக்கீங்க. இன்னையில இருந்து இங்க நடக்கிறது எல்லாத்தையும் நீ பாத்துக்கிட்டு தான் இருக்கணும். இல்லனா இந்த சமையல்காரி மேட்டரை தாளிச்சு விட்டுடுவேன். கை 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 கை. ரொம்ப குறும்பு. மாங்கா மாங்கா குண்டு மாங்கா. நாம செய்யறது தப்பு இல்லைங்களா? இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன மாதிரி யூத் இதெல்லாம் பண்றதால. பாவி பாவி கடத்துல ஏதாவது விழுந்துச்சா? சத்தம் கடிச்சு ஒரு அண்டா விழுந்துருச்சு. அண்டாக்கு இவ்வளவு சத்தமா? எங்க பாக்குறேன். ஏண்டி பார்க்காத? ஏன் அண்டா என் பிரச்சனை, நீ எதுக்கு நடுவுல? கிளம்ப. சரி சந்தியா எங்க? சந்தியாவில இந்தியாவில கிளம்ப. சரி நான் வரேன். இழுத்துட்டு தானே இருக்க. நீ குண்டாவா இருந்தா இழுத்துருக்கலாம். நீ பெரிய அண்டா மாதிரி இருக்கியே. ஆமா, நானும் உன் கூட சேர்ந்து உள்ள வந்துருவோம் போல இருக்க. உதவி செய்யிட்ட? சீக்கிரம் வந்து ஹெல்ப் பண்ணுப்பா. சட்டையெல்லாம் அப்புறம் தூக்கி விடலாம். அம்மா என்ன இந்த இழு. இழு, அப்படிதான். இழு. இழு, நல்லா இழு. இழு. என்ன படியா கைது? நீ உள்ள போயிட கூடாதுன்னு தான் உன்னை பிடிச்சிட்டு இருக்கேன். இழு. இழு. அதோ வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம். இழு, இழு, இழு. அதோ வந்துட்டேன். கையை கொடு. பாத்து. அம்மா. ஐயோ. என்ன அரிசி முட்டை இந்த கணக்கு கணக்குற? சமைக்கிறதெல்லாம் நீயே கொட்டிக்கிறியா? இப்ப ரீசெண்டா தான் கொஞ்சம் ஃபேட் ஆயிட்டேன். உனக்கு வசதியா இருக்குமே. சூப்பர். உன் கூட பேச வேண்டியிருக்குவா? நீ ஜாக்கிரதையா வீட்டுக்குள்ள போ. ஆமா பாவே, எங்கிட்ட சொல்லாம சந்தியாவை எதுக்கு அனுப்புன? கையடே, உங்ககிட்ட சொல்லிட்டு தான் அனுப்பணுமா? அதுக்கு முன்னால இக்கட சூடு. யூத்னா அப்படிதான்டா. இது எப்படா? இன்னைக்கு சாயந்தரம் முக்கிய செய்திகளை இதை போட்டுடுறேன். எப்படி வசதி? இவ்வளவு சீரியஸ் மேட்டர் சிம்பிளா சொல்லிட்டு இருக்க. அவன் வீட்டுக்காரனுக்கு தெரிஞ்சா என்ன கைமா பண்ணிடுவான். அவன் பெரிய ரவுடி பாயப்பா. சரி, சந்தியா கிட்ட கூட்டிட்டு போ. எங்க சத்யா வேணா எக்மோர் மியூசியம்னு நினைச்சியா? டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போய் பாக்குறதுக்கு. எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா கொண்டு போட்டுருவாங்க. உங்க அண்ணன் விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். சோபா இப்பவே கண்ணை கட்டுதே.